तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாதத்தில் மீனராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, தெளிந்த ஞானமும் வாழ்வியல் குறித்த புரிதலும் கொண்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிநாதன் நன்மைகளை உண்டாக்குவார். நண்பர்களால் ஆதாயம் காண்பீங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். தெய்வ தலங்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. பாக்கியமும் ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிய வீடு கட்டும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும்.
இழுபறியாக இருந்த வேலைகளை எல்லாம் நடத்தி முடிப்பீங்க. செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வருமானத்தில் இருந்த தடை விலகும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. ஜென்மராசிக்குள் ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆசையெல்லாம் அதிகரிக்கும். அதனால் சில சங்கடங்களும் ஏற்படும். அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட நம்பி ஈடுபடும். வேலையில் எதிர்மறையான பலன்கள்லாம் ஏற்படக்கூடும். சட்ட ரீதியான சிக்கலையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். கவனமாக செயல்படுவது நல்லது. திடீர் அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வரவுகளும். மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். விவசாயிகள் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த புரட்டாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம்தான். கேந்திர ஸ்தானங்களில் ராகு, செவ்வாய், சூரியன், கேது சஞ்சரிக்கும் நிலையில் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சுக்கிரனால் குழப்பம்லாம் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். தவறான நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. குரு பகவானின் பார்வை திருமணத்திற்கு காத்திருந்தவங்களை மணமாலை சூட வைக்கும். நட்பு வட்டத்தில் இருந்த பிரச்சனை விலகும். விலகி போனவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. கூட்டு தொழில் லாபத்தில் செல்லும். பெரியோரின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். புதன் பகவான் அருளால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். இருப்பினும் ஜென்மராசிக்குள் ராகு சஞ்சரிக்கிறதுனால ஒவ்வொரு முயற்சியிலும் கவனமாக இருப்பது நல்லது. பிறரை நம்பி நீங்கள் ஈடுபடும் வேலைகள் இழுபறியில் தான் முடியும். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்வது உங்களுக்கு நல்லது. விவசாயிகளுக்கு முன்னேற்றமான மாதம்தான். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முன்னோரை வழிபட்டோம்னா சங்கடங்கள்லாம் விலகும். நன்மைகள் உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது ரேவதி. சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றும் உங்களுக்கு இந்த மாதம் உழைப்பினால் வெற்றியடையும் மாதம்தான். அக்டோபர் 10 முதல் உங்கள் நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம்லாம் கைக்கு வரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். உடல்நிலையில் சீராகும். சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். குரு பகவானின் பார்வையால் உங்கள் வாழ்க்கை வளமடையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுவாங்க. கையில் எடுக்கும் வேலைகளில் வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். பழைய கடன்களை எல்லாம் அடைத்து நிம்மதி அடையக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். நினைத்ததை நிறைவேற்றி கொள்கின்ற அளவிற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடை விலகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புலாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணரை வழிபட்டோம்னா மகிழ்ச்சிலாம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதத்தில் மீனராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.